நண்பர்களே, ஆழ்மனம், வெளிமனம் பற்றியெல்லாம் நேத்து பார்த்தோம். நான் நேத்து ஒரு கேள்வி கேட்டிருந்தேன். "ஆழ்மன ஆற்றலை மேம்படுத்துவது எப்படி?" அப்படின்னு சொல்லிட்டு நெறைய பேர் நெறைய பதில் சொல்லியிருந்தீங்க. பெரும்பாலும் எல்லாமே நல்ல பதில்கள் தான். ஏன்னா, ஆழ்மன ஆற்றலை மேம்படுத்தினா அதுக்கு ஒரு வழி இல்ல. நெறைய வழி இருக்கு. அதனால எல்லாமே நீங்க சொல்வது எல்லாமே பெரும்பாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய பதில்கள் மட்டுமே. நெறைய இருக்கு நண்பர்களே. இப்ப நம்ம ஆழ் மனசை பொறுத்தவரைக்கும், அதுல ஒரு விஷயம் பதிஞ்சா, அது சிறப்பா செயல்பட முடியும் அப்படின்றத நம்ம நேத்து பார்த்திருந்தோம். உதாரணத்துக்கு சைக்கிள் ஓட்ட பழகுதல், கார் ஓட்ட பழகுதல், பைக் ஓட்ட பழகுதல் எல்லாமே ஆழ்மனசுல பதியும்போது, அந்த செயல்பாடு சிறப்பாக நடைபெறுகிறதுன்னு சொல்லிட்டோம். அப்ப ஆழ்மன ஆற்றலை மேம்படுத்த வேண்டுமென்றால், நீங்கள் என்னென்னலாம் செய்யணும்னு நினைக்கிறீங்களோ, என்னெல்லாம் உங்களுக்கு சாதிக்கணும்னு நினைக்கிறீங்களோ, அந்த விஷயங்கள பூரா ஆழ் மனசுக்கு கொண்டு போணும். இதுதான் அந்த ஆழ் மனசினுடைய சக்தியை பலப்படுத்தும். அப்ப அதுக்கு நம்ம நெறைய விஷயங்கள் பண்ணலாம். அது நம்ம வாய்ப்பு கிடைக்கும்போது எல்லாம் ஒண்ணு ஒண்ணா பார்க்கலாம். ரொம்ப குறிப்பாக பார்த்தீங்கன்னா, அந்த ஆழ்மன ஆற்றலை மேம்படுத்துறதுக்கு நெறைய பேர் தியானம் அப்படின்னு பதில் சொல்லியிருந்தீங்க. அது நல்ல பதில் தான். அப்ப அந்த தியானம் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஆழ்மன ஆற்றலை மேம்படுத்தும். ஆனால், என்ன பொறுத்தவரைக்கும் தியானம் என்பது கண்டிப்பாக உங்களுடைய புலன்களை எல்லாம் அடக்கி கஷ்டப்பட்டு உட்கார்ந்து நீங்க கான்சன்ட்ரேட் பண்ணி தான் கொண்டு வரணும்னு இல்ல. அந்த தியானம் வேற வழிகள்லயும் பண்ணலாம். இத நான் மகிழ்ச்சி தியானங்கள்னு நான் ஒரு பேர் வச்சிருக்கிறேன். அப்ப அந்த மாரி வகையிலயும் நீங்க உங்களுடைய ஆழ்மன ஆற்றலை மேம்படுத்தலாம். அதெல்லாம் நம்ம அடுத்து ஏதாவது ஒரு வகுப்புகள்ல நம்ம பார்க்கலாம். நண்பர்களே, நம்முடைய உடலை விட மனம் எளிதில் களைப்படையும். நம்முடைய பிரச்சனைகளுக்கு அதுவும் ஒரு காரணம். மனசு களைப்படையாம பார்த்துக்கணும். உடல் களைப்படையிற மாரி மனசும் களைப்படையும். அப்ப அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, மனசுக்கு ஓய்வு கொடுக்க வேண்டும். உடலுக்கு ஓய்வு தருவதைப் போல மனசுக்கு ஓய்வு தரணும். ஓய்வு தர்றதுன்றது என்னன்னா, நெறைய பேர் என்ன நெனச்சுட்டு இருக்கிறாங்க, ஒரு சண்டே லீவு நான் ஓய்வு எடுக்கிறேன். படுத்துக்கிட்டே டிவி பார்த்துக்கிட்டு வீட்லயே சாப்பிட்டுட்டு அப்படியே எங்கேயும் போகாம இருந்தா ஓய்வு அப்படிங்கிற மாரி ஒரு மனநிலை நம்ம உருவாக்கிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் உண்மையிலேயே ஓய்வு என்பது அப்படி அல்ல. ஓய்வு என்பது உங்க மனசுக்கு ஒரு ரீசார்ஜ் பண்ணக்கூடியது. உடலுக்கு ஒரு ரீசார்ஜ் பண்ணக்கூடியது. அப்ப அந்த ஓய்வு என்பது ரெஸ்ட்ன்னு சொல்றோம். அப்ப அந்த ரெஸ்ட்டுக்கு உண்மையான பொருள் என்ன என்றால், உங்கள் மனம் மகிழ்ச்சியாக இருப்பதே அதான் ரெஸ்ட். அப்ப அத நம்ம எப்படி கொண்டு வர்றது? ஒரு சுற்றுலா போயிட்டு வாங்க. மனசு உற்சாகமா இருக்கும். போய் வந்த பிறகு பார்த்தீங்கன்னா, உற்சாகமா இருக்கும். ஒரு கடற்கரைக்கு போங்க. அங்க கொஞ்ச நேரம் கடற்கரையில உங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. உங்கள் பகுதியில ஆறு இருந்தா போய் உட்கார்ந்து அந்த ஆற கொஞ்ச நேரம் கவனிங்க. சிறு சிறு பறவைகள் இருந்தா அந்த பறவைகள கவனிங்க. குழந்தைகளோடு நேரம் ஒதுக்குங்கள். இந்த மாரி என்னென்னலாம் வகையில உங்களால செயல்பட முடியுமோ, இது எல்லாமே உங்களுடைய மனசை மகிழ்ச்சியாக வைத்திருக்கும். இந்த மனசு மகிழ்ச்சியாக இருப்பது தான் உண்மையான ஓய்வு. அப்ப அந்த ஓய்வு உங்களுக்கு ஒரு நல்ல ரீசார்ஜ் பண்ணி கொடுக்கும் உங்க மனசுக்கு. அடுத்து நீங்கள் திறமையாக செயல்பட அந்த ஓய்வு உங்களுக்கு உதவும். எனவே, நாம் இந்த ஓய்வு என்ற வார்த்தையை புரிந்து கொண்டு, மனதை மகிழ்ச்சியாக வைத்திருக்கும் செயல்களில் ஈடுபட்டு, மனதிற்கு ஆற்றலை அதிகரிப்போம். ஆழ்மனதின் ஆற்றலை பெருக்குவோம். அதன் மூலம் மாபெரும் வெற்றிகளை நாம் குவிக்க முடியும். வாழ்த்துக்கள். நன்றி.